ஹாய்! இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில்ல பார்த்த மாரி நம்ம வந்து மஷ்ரூம் ஃப்ரை தான் வந்து செய்ய போறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே சூட்டபிள் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ரொம்ப சீக்கிரமாவும் செஞ்சிரலாம். அதுதான் நீங்க வீடியோக்குள்ள பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கெல்லாம் என்னென்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம். ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன் பை ஒன் நம்ம வந்து செய்ய தான் ஆரம்பிக்கிறோம். ரொம்ப 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 சிம்பிளான ஒரு டிஷ் தான் வந்து இது நம்ம செஞ்சுருக்கிறது. நீங்கள் வழக்கமாக வந்து எல்லாத்தையும் செய்கிற மாதிரி இதுவும் நீங்கள் செஞ்சுக்கலாம். பட் இது வந்து என்னென்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து எக்கு ஃப்ரை பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ஃப்ரை பண்ணுற மாதிரி இதுவும் வந்து ஒரு காலையில் டைம் பிரேக்ஃபாஸ்ட் டைம் இல்லை நைட்டு டின்னர் டைமுக்கு வந்து ஏதாவது நம்ம வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரை பண்ணுறது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஒன் பை ஒன்னாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு என்னென்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூமை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம தண்ணி வந்து அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் இன்கேஸ் கிரேவி குழம்பு அந்த மாதிரி செய்கிற மாதிரி இருந்தாலும் தண்ணி வந்து ஆட் பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். நீங்கள் அந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரையாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால சுத்தமாகவே நான் தண்ணி ஆட் பண்ணல. அது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அதுக்கான போட வேண்டிய மசாலாலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே மூடி வச்சோம்னாவே அது வந்து நல்லாவே தண்ணி விட்டுரும். இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா நல்லாவே தண்ணி விட்டுருக்கா. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே பரட்டிகிட்டே இருக்கணும். லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி வந்து நறுக்கி அதை தூவி விட்டுட்டு பெப்பர் கொஞ்சம் போட்டோம்னா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம சாம்பாருக்கு சைடிஷாக வச்சுக்கிறது வேறு எதுக்குனாலும் நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் வந்துட்டு குக்கிங் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஆல்ரெடி வந்துட்டு நான் ராகி களி செஞ்சுருந்தேன். ராகி களி வீடியோ போட்டிருந்தப்போ அதில் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க ஜாவா ரொட்டி வந்து செய்ய சொல்லி கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த நிறைய வீடியோ எடுத்துட்டேன். அந்த வீடியோலாம் போட்ட பிறகு அந்த ரொட்டியை நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன். சப்பாத்தி மாதிரி தான் இருக்கும். அந்த ரொட்டி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு ஏதாவது வேணும் இதில் வந்து வேறு விதமாக ஏதாவது செஞ்சு காட்டணும் அப்படின்னா வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ வந்து போடுறேன். அப்புறம் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொஞ்சம் கூட ஒரு பொட்டு கூட தண்ணி நான் வந்து விடவே இல்லை. அது வந்து நம்ம வந்துட்டு இது ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும் போது அதிலேருந்தே தண்ணி விட்டுச்சு. கடைசியில் வந்து தண்ணி விட்டுருக்கிறது நல்லாவே தெரியுது. கரெக்டாக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுற மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. அது வந்து கொஞ்சம் கூட நம்ம தண்ணி விடலை. அதுலேயே தண்ணி வந்துச்சு. நல்லா சுண்ட வச்சிடணும். நல்லா அது ஃப்ரை பண்ணிடணும். நான் வந்து நிறைய வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. இதுதான் வந்துட்டு லாஸ்ட் ஃபைனல் அவுட்புட்டு. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து எது செஞ்சுருந்தோம் அப்படின்னா முட்டை பணியாரம் செஞ்சுருந்தோம். அதுக்கு நான் வந்துட்டு சைடிஷாக தொட்டு சாப்பிட்டுக்கிட்டோம். அதுவும் வந்து அப்படியே நம்ம இதில் சொன்னால் முட்டை பணியாரம் செஞ்சு அதை கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டோம். அன்றைக்கி டே வந்து அப்படி முடிஞ்சுது. உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோஸ் வந்து தொடர்ந்து பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி வீடியோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி எப்பயும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.